அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் தகப்பனே, யாரெல்லாம் இந்த +2 எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, ஒருவேளை 10th எக்ஸாம் எழுதியிருக்கலாம், 11th எக்ஸாம் எழுதியிருக்கலாம். அப்பா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல காலேஜில் சேரட்டும், நல்ல சப்ஜெக்ட் எடுத்து 10th அடுத்த செக்மெண்ட்டில் என்ன செய்யணும்னு சொல்லி நல்ல பள்ளியில் சேர்ந்து படிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தை தாங்க, உங்களுடைய சித்தமான பாடங்களை எடுத்து படிக்க சித்தமான திட்டங்களை வெளிப்பாடு கொடுத்து அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆசீர்வதிங்க, ஏசப்பா ஆசீர்வதிங்கப்பா. கிருபைக்குள்ள மூடி மறைங்க. எல்லா துதிகான மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீங்க செய்த நன்மையான காரியங்களை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்களோடு கூட இடைப்படுங்க ஏசப்பா, எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்க ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு வேணும் அப்பா. எங்களை உயிரடைய செய்கிற உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையால் என்று பேசுங்கப்பா. தடைகள் எல்லாம் உடையட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா தடைகளும் உண்டாக்குற சத்துருவின் தந்திரமான செயல்கள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. இதை கேட்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் வராத போகாதபடி தடைகள் எல்லாம் உடைத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்யுங்கப்பா. ஜெயம் எடுக்க செய்யுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்தை ஆற்றுங்க, தேற்றுங்கப்பா. கிரியை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோப் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆமென். பாருங்க, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வார்த்தை எவ்வளோ மகிமையான ஒரு காரியத்தை சொல்கிறது என்று பார்க்கும்போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான், அது மகிழ்ச்சி தான். பாருங்க, அதில் என்ன போட்டிருக்குன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். முதல்ல நம்ம யாருக்கு கீழ்ப்படினோம்? கர்த்தராகிய தேவனுக்கு கீழ்ப்படிங்க. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா என்ன நடக்கும்னா, நமக்கு அவருடைய கிருபை நம்ம மேலே வந்து இறங்கிடுது. அவருடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையால் நம்மளை நிரப்பி விடுகிறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். அவர் தைரியமாக சொல்கிறாரு. கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதுன்னா, நமக்கு என்ன அதிகாரம் கிடைக்குதுன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நம்ம நிற்கும் போதே அதில் இன்னொரு அதுக்குடைய ஆன்சரையும் ஆண்டவரே கொடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். அப்போ பிசாசை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் தேவசித்தம். பிசாசை எதிர்க்கணும். அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ எப்படி பிசாசு எதிர்த்து நம்ம யுத்தம் பண்ண முடியும்? அப்போ பிசாசுன்னு நேராக வருவானா அப்படி நம்ம பார்த்து யுத்தம் பண்ணணுமா? அப்படி இல்லை. பிசாசுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னா, இப்போது நம்ம வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாத இருப்பாங்க, இல்லாட்டி பாவத்தில் வாழ்வாங்க. அப்போது அவங்க மூலமாக பயங்கரமான காரியங்கள் நம்ம சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு குடிகார ஒரு குடும்பத்தில் இருப்பாங்கன்னா, குடிக்கிறவங்க இருப்பாங்கன்னா, அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதிகமாக குடிச்சிட்டு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, குடும்பத்தில் கண்டபடி திட்டுவாங்க, கண்டபடி பேசுவாங்க. ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் என்ன ஆகும், பணம் காசெல்லாம் செலவாகும். அதே போல் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள கணவன் மனைவியை புரிஞ்சிக்கல, மனைவி கணவனை புரிஞ்சிக்கல. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கும்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை, பிரிவினை ஆவிகள் தேவையில்லாத. அப்போ இந்த இடத்துல கணவன் மனைவி ஆண்டு எதற்கு இணைத்தார்னா, அன்போ ஒரு மனதின் ஆவியால் குடும்பம் கட்டப்படும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, கணவன் மனைவியை நேசிப்பதில்லை, மனைவி கணவனை நேசிப்பதில்லை. இப்போ இங்கே போராட்டம். இந்த போராட்டத்தை பாருங்கள். ஒன்று யாராவது ஒருவர் ஆரம்பிப்பாங்க, ஒன்று கணவர் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி மனைவி பிரச்சனையை கொண்டு வருவாங்க. சாதாரண பிரச்சனையாக இருக்கும், சாதாரண பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அதை பெரிதாக்கி சண்டை குழப்பம் எல்லாத்தையும். அப்போ இவங்களுக்குள்ளே என்ன ஆவிக்கிரியை செய்து, பிசாசின் வஞ்சக ஆவிக்கிரியை செய்து. அப்போ அந்த இடத்துல குடிக்கிற இடத்துல என்ன ஆவிக்கிரியை செய்து, குடியின் ஆவி. கெட்ட காரியங்களை குடித்து அவன் உடம்பு நாஸ்தி ஆகணும், அதில் குடிச்சு அதில் சாகணும்.
இப்படி ஒரு சூழ்நிலைகள் நடக்கும். இன்னொரு சூழ்நிலையில் என்ன நடக்கும்னா, பிசாசினுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்னா, அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பாங்க. பிசாசின் கிரியைகள் பயங்கரமான அசுத்த ஆவியால் இருப்பாங்க. பயங்கரமாக அவங்கள அலக்களிக்கும். அவங்க செய்கிறது அவங்களுக்கு என்னது செய்கிறோன்னே தெரியாது. அப்படிப்பட்ட காரியங்கள்னாலும் உபத்திரவங்கள் வரும். இன்னும் போனீங்கன்னா நிறைய மந்திரம் செய்கிறாங்கன்றாங்க, சேவனைன்றாங்க, என்னென்னவோ நடக்குது, கேள்விப்படுறோம். பிரச்சனைகள், போராட்டம், பயங்கரமான காரியம். ஒரு சில இடத்துல திருப்பி நம்ம பார்க்க போனால் பிசாசுடைய கிரியைகளில் வியாதியே அவங்களுக்கு வியாதி இருக்காதுன்னு வியாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வியாதி, பலவீனம், பயம் பயம் பயம், மரண பயம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி பல காரியத்தை இன்னைக்கு பிசாசானவன் எல்லாருடைய தேவனை அறியாதபடி, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு வாழும்போது, தேவனுடைய சத்தியத்தின்படி தன் வாழ்க்கையை வாழாதபடிக்கு இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் எழும்பி வருகிறது, பிரச்சனைகள். அப்ப இப்படிப்பட்ட கிரியைகள் இருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டா, நீ பிசாசை எதிர்த்து நில், அவன் ஓடி போவான்னு சொல்ற. அப்ப நம்ம எதிர்த்து நிக்கணும். அப்ப எதிர்த்து நிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன விதத்துல? நம்மள அறியாமல சில காரியங்கள், அநேக காரியங்கள் நடக்கிறது, வேதனையான காரியங்கள் நடக்கிறது, பயமான காரியங்கள் நடக்கிறது, போராட்டமான காரியங்கள் நடக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி ஜெயிக்கணும்? ஆசீர்வாதம், ஒரு வீட்டில் போனீங்கன்னா நல்ல நல்ல ஆசீர்வாதமாக அவங்க நல்லா உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சதுக்கான அடையாளமே இருக்காது. அவங்க கையின் பிரயாசத்தை நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி உழைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பணம் அந்த வீட்டுக்குள்ளே நிற்பதே இல்லை. எல்லாம் ஓட்டப்பையில் போட்டது போல போயிடும். கடன், கஷ்டம், எப்போ பார்த்தாலும் ஒரு கடன், வேதனை. கடன்காரர்கள் வந்து நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்க. நெருக்கம் எந்த விதத்தில் வருகிறது என்றே நமக்கு தெரியாது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க உலகத்தில் நம்ம சந்திக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலோ, நம்மளுடைய வீடுகளிலோ, நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலோ நம்ம இதை சந்திக்கிறோம், டெய்லி சந்திக்கிறோம். இன்னொரு ஒரு விதத்தில் நம்ம பார்க்க போனால், நம்ம நல்லா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நல்ல ரட்சிக்கப்பட்டு கடவுளை அறிஞ்சு நம்ம ஜெபிக்கணும், நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல கடவுளுக்குள்ள வளரணும். சிலர் அபிஷேகம் கூட பெற்றிருப்பாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் பிசாசு எப்படி தெரியுமா நுழையிறாங்க? இதெல்லாம் தேவனை அறியாதபடிக்கு வரும்போது வருது. அப்போ தேவனை அறிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, அப்போ நல்ல ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை பார்க்குறாங்கன்னா ஒரு சோர்வின் ஆவியை கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஒரு இதுக்கு மேலே, திராணிக்கு மேலே ஆண்டு சோதிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அவங்க பைபிள் எடுத்து வாசித்தா பைபிள் வாசிக்க விடாத படிக்க அவங்க பிரச்சனை முன்னாடி வரும். அவங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கணும்னு நினைச்சா அந்த நேரத்தில் அவங்க ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ண போனா சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் முழங்கால் போட்டாவே எங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனை தான் என் முன்னாடி வருது, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. பாரம், அவங்களுக்கு ஒரு விதமான பயம், என்ன ஆயிடுமோன்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம வெறுமையா இருக்கிறோம் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில கடவுளை தேடுற நேரத்தை காட்டிலும் அதிக நேரம் வேலையில் அதிக நேரம் வெறுமையாக இருப்போமானா, எல்லா காரியத்திலும் தேவையில்லாத காரியங்களை நேரத்தை செலவிடும் போதோ பிசாசு உள்ள வருவான். வஞ்சகாவி செல் மூலமாக வரலாம். இன்னும் வேற எந்தெந்த விதத்துல பாவத்தை செய்ய தூண்டலாமோ அந்தந்த விதத்திலாம் பிசாசு உள்ள வருவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிசாசு என்ன செய்யறான்? எப்படியாவது அந்த குடும்பத்தை அழிக்கணும், அந்த நபரை அழிக்கணும். பாவத்தை செஞ்சுட்டா கடவுளுக்கு அவனுக்குள்ள தொடர்பு அற்று போயிடுச்சுன்னா அவனை ஈஸியா தாக்கி அவனை ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? கீழே தள்ளிடலாம். அப்படின்னு பிசாசின் தந்திரங்கள் இன்னைக்கு உலகில் பல விதத்துல கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கவலையும் வேதனையும் இருளில் சிலர் சொல்லுவாங்க, நைட்ல நான் தூங்க முடியலன்னுவாங்க. எல்லாம் கெட்ட கனவு.
இரவில் கண்ணு மூண தூக்கமே வரலன்னுவாங்க. பாரம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய வீட்லயோ உங்களுடைய குடும்பத்திலோ இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். அப்ப நம்ம எப்படி எதிர்த்து நிக்கணும்னா, தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். நமக்கு யுத்தம் ஏதோ இந்த மாதிரி காரியங்கள்ல மட்டும் இல்லாத இன்னும் பல காரியம். எபேசியர் 6வது அதிகாரம், ஆகையால் அதை வாசிங்க, 12வது வசனம். எபேசியர் 6:12. நமக்கு ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் பாருங்க, அப்போ இந்த சூழ்நிலையில இங்க அது 11வது வசனத்தை வாசிக்க. ஆமென். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ எப்படி ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார் பாருங்களேன். அப்போ இந்த யுத்தம் இருக்கு, இதை எதிர்க்கணும் நம்ம. அப்படி மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டுமல்ல, இன்னும் பலவிதமான பிசாசின் தந்திரங்கள், அவனுடைய கிரியைகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, எல்லா கிரியைகளும் வருகிற எல்லா தீய சக்தியினுடைய கிரியைகளிலும் எதிர்க்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதிர்க்கிற வல்லமை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதிர்க்கணும்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு இது எதிர்க்கும் போது அவன் ஓடி போவான். அப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, எப்படியாப்பட்ட பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, எந்த விதத்துல அவன் பெரிய பலசாலியான இறங்கினாலும் சரி, தேவன் அனுமதி இல்லாம அவன் ஒரு நாளும் நம்மளை தீங்க விளைவிக்கவே முடியாது. அதே போல நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றையும் நம்ம ஜாக்கிரதையோடு கவனிக்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். கவனிச்சு இந்த சூழ்நிலை வருது, ஒருவேளை உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதா, நீங்க நல்ல ஆண்டருக்குள்ள இருந்தீங்கன்னா யாராவது ஒருவர் என்ன செஞ்சிருவீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இது பிசாசன் தந்திரமா செயல்படுத்த வரான். இதை நம்ம இன்னும் பேசி பெருசாக்க வேண்டாம். யார் என்ன, அப்போ உங்களுடைய கணவர் திட்டக்கூடியவராக கோவப்படக்கூடியவராக இருந்தாலும் நீங்க ஆஃப் ஆயிட்டீங்கன்னா நிச்சயமாகவே நீங்க என்ன செஞ்சிடலாம், அந்த இடத்துல பிசாசானம் வெக்கப்பட்டு போயிடும். அவன் வேலை என்ன தெரியுமா, ஒருத்தர் தூண்டி விட்டு கோபம் முட்டி அப்படி செயல்படுத்தும் போது எத்தனை பேருக்கு உங்களை காரியங்களை கணவன் மனைவி இல்லை, பிள்ளைகளாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களை திட்டும் போது செயல்படுத்தும் போது உங்களுக்குள்ள எவ்வளோ வேதனை வரும்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு கோபத்தில் எழுந்து என்ன செய்வீங்க, நான் இது அவங்களுடைய காரியத்திற்கு எதிராக பேசி பகை பெருசாகும். ஒரு உறவை துண்டிக்க வைக்க பார்க்கறது தான் பிசாசின் வேலை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃப் ஆயிட்டீங்கன்னா அப்போ அவங்க நல்லவங்க தான், அவங்களுக்குள்ள ஒரு பிசாசு கிரியை செய்து உறவை பிரிக்க பார்க்குது, உறவை திட்டி எல்லாவற்றிலிருந்து நம்மளை கொண்டு தள்ளி போட்டணும்னு நினைக்குது. அப்போ அதை எதிர்க்கணும்னா நம்ம அமைதியாக நம்ம இருக்கும்போது அவர்கள் ஒரு நிமிஷத்தில் நம்ம எதிர்த்து பேச மாட்டோம்ல, ஒன்றும் நடக்கு, இவ்வளோ பேசணும் இவ்வளோ திட்டின ஒன்றும் செய்யலையே சொல்லிட்டு நீங்கள் செய்கிற அந்த அமைதியாக இருக்கீங்க பாருங்கள், அமைதியாக இருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர்கள் உள்ளம் குத்தப்படும். கர்த்தர் அவர்களை சாந்தத்தோடு கூட அன்னைக்கு ஒரு நம்மக்கிட்டேயே சத்ருவானவனை நம்மக்கிட்டேயே அவங்க எந்த சத்ரு உள்ள கிரியை செஞ்ச அந்த மனுஷர்களை கர்த்தர் என்ன செய்வாராம், நம்மளை தேடி நம்ம இடத்துல இச்சகம் பேசி
அடங்க செய்வாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 42லேருந்து 45 வசனம் உள்ள காரியங்கள். பெலிஸ்தரின் அந்த பெலிஸ்தன் என்ன செய்கிறான்னா, கோலியாத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது அவங்க ஒன்றும் பலசாலியாக இல்லாதபடி அவங்கள அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான். அடிமைப்படுத்தலாம் ஈஸியாக நினச்சிட்றான். ஆனால் இந்த கோலியாத்து பாருங்களேன், இங்கே என்ன செய்கிறான்னா, அவன் உருவத்திலும் பெரியவன், அவனுக்கு எந்த விதத்திலும் அவனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய உடைகளெல்லாம் பார்த்தா நல்லா பாதுகாப்பு. எந்த ஈட்டியை போட்டாலும் எது போட்டாலும் அவனை பாதிக்காதபடிக்கு அவனே பலசாலி. அவனுடைய உடம்பில் உள்ள அந்த ஆடையினுடைய கேடைய மாதிரி எல்லா பாதுகாப்பு வச்சுருக்கான், எல்லா பாதுகாப்பு வச்சுருக்கான். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பயம்தான். இவன் கோலியாத்து ஜெயிண்ட் மாதிரி நிற்கிறான், என்ன நடக்க போகுது சொல்லி பயமும் கலக்கமும் அப்படியே அவங்கள சூழ்ந்து கொண்டது. அவன் எதிர்க்க யாருமே கிடையாது. அந்த பிசாசின் அந்த வெறித்தனத்தின் ஆவியோடு அவன் நிற்கிறான். ஆனால் இந்த இடத்துல தாவீது வர்றாரு. தாவீது என்ன சொல்கிறான்னா, அவன் பாருங்களேன், தாவீதை பார்த்து என்ன சொல்ற, 43வது வசனம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இப்போ பாருங்க, பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். பார்த்தீங்களா? அப்போ தாவீதை பார்த்து பெலிஸ்தன் அவன் சொல்கிறான், அவ்வளோ சீப்பா அவனை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ அலட்சியம், அவ்வளோ லேசாக. அவன் வர அவங்க உடம்புல இராணுவத்துக்கு போகிற மாதிரிலாம் அவன் எங்கேயுமே அவன் ட்ரெஸ் போடலை, அவன் எந்த பாதுகாப்பும் அவங்ககிட்ட இல்லை. அவன் தைரியமாக அந்த இடத்துல கோலியாத் நான் போகிறேன்னு சொல்லி அவன் வரான். ஆனால் இவன் என்ன செய்கிறான், அவன் உருவத்தை பார்க்குறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதான் அவன் உருவத்தை பார்க்குறான், அவனுடைய சரீரத்தில் உள்ள மென்மையான தன்மைகளை பார்க்குறான், அவனுடைய காரியங்களில் அவன் பின்னாடி ஒரு சேனை வரல, எதுவுமே வரல. இந்த ஒரு ஒன்றத்துக்கு உதவாத ஒரு பொடியனாக வந்திருக்கிற இவன் என்னை ஜெயிச்சிருவானா சொல்லி கேலியாக கிண்டலாக பேசுவதை பார்க்குறான். அவன் உள்ளான அலங்காரத்தை பார்க்கல, அவன் வெளியான அலங்காரத்தை பார்க்குறான். இது மனுஷனுடைய கிரியைகள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை சோதித்து அறியக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவன் அப்படி செயல்படுத்தும் போது ஒரு மனுஷனுடைய கிரியைகள், பயங்கரமான கிரியைகளை எதிர்க்கிற வல்லமையை கர்த்தர் தாவீதுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை அந்த கோலியாத் மறந்துட்டான். அவன் மனுஷனுடைய தன்னுடைய பலன், தன்னுடைய காரியத்தில் என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும், அழித்து போட முடியும், ஆங்காரம் பிடிச்சவனாக, பெருமை உள்ளவனாக எல்லா காரியத்தையும் எதிர்த்து நின்று வந்தான். அப்போ இந்த இடத்துல தாவீது என்ன செய்யறான், தாழ்மையோடு அவன் சொல்றான் பாருங்க. அதற்கு 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்குள்ள என்ன நாமம் இருக்குது, சேனைகளின் கர்த்தரின் நாமம் உடையவனாக தரிக்கப்பட்ட வல்லமை உள்ள தேவன். அவருக்கு ஒரு நாமம் இருக்குது, கர்த்தரின் நாமம் வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன். அது மட்டும் இல்லை, அவருக்கு இன்னொரு நாமம் இருக்குது, வார்த்தையே அவருடைய நாமம். அப்போ அந்த வல்லமை, கர்த்தரே ஆவியானவர், அந்த வல்லமையின் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் அவனை மூடி மறைத்திருக்கிறது. அவனுக்குள்ள தேவன் தங்கி இருக்கிறார். ஆவியானவர், கர்த்தரே ஆவியார், கர்த்தர் அவனோடு தங்கி இருக்கிறார், அவனோடு வாசம் பண்ணுகிறார். அவனுக்குள்ள இருக்கிற மகிமையும் வல்லமையும் அவன் பார்க்கல. அவன் முகத்தை பார்க்கிறான், தோற்றத்தை பார்க்கிறான். ஆனா இவன் என்ன செய்யறான், எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். இந்த கோலியாத்தை பார்த்து அவனுக்கு பயமே இல்லை. இந்த கோலியாத்தை பார்த்து, அவனுடைய ஆடைகளை பார்த்து, அவனுடைய பேச்சை பார்த்து, அவனுடைய ஆங்காரத்தை பார்த்து அவன் பயப்படலை. நிறைய வாட்டி பிசாசு என்ன செய்யறான்,
பயமுறுத்துற மாதிரி ஓடி வருவான். இது நடந்துருமோ அதை நடந்துருமோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, கலக்கமும் பயமும் வரும். அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடிக்கிற, கர்த்தருடைய ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற அவர் நமக்குள்ள இருக்கார, அவருடைய வல்லமை பெரியது. அதை பார்த்த உடனே அது ஒரு மனுஷன் மூலமா அந்த பொல்லாத கிரியைகளை செய்கிற அந்த பொல்லாத ஆவி அடங்கிட்டான். இங்க இடத்துல பாருங்க, தாவீது கரெக்டா அவன் எல்லாம் கவர்டு, எல்லாமே அவன் உயிருக்கு ஆபத்தில்லாத அளவுக்கு ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறான்னு அவன் நினைப்பு. ஆனா கர்த்தரோ அது சரியாக தாவீதை கொண்டு அந்த கூழாங்காலை எரிய வைக்கிறார். கரெக்டாக அவன் அடிக்கிறான். அவ்வளவுதான், ஒரே நிமிஷத்துல அவ்வளோ பெரிய உருவம் சுருண்டு கீழே விழுந்துருச்சு. சுருண்டு கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதான், அவுட்டு, மரித்து போயிட்டான். இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசானவன் போராடும் போது நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களை தாழ்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க. அவர் ரத்தத்தால் கழுவ சொல்லுங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற பெரிய தேவனே, வல்லமையின் தேவன், உடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க. என்னால் இந்த காரியத்தில் எதிர்க்க எனக்கு வல்லமை இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரோடு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் பாருங்க, உங்களுக்குள்ள பிரச்சனை எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தையும் இயேசுவின் வசனத்தையும் நீங்க அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. அதான் யுத்தம். தாவீது பட்டயத்தையும் கொண்டு போகல, எதையும் கொண்டு போல, சேனையை கொண்டு போல. அவன் சொன்னது, அவன் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்றான். இந்த தைரியம் உங்களுக்குள்ள வரணும், இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். இந்த வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மகிமையான வார்த்தையால நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நீங்க எதிர்த்து அந்த கிரியைகளை, அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தினால கட்டுங்க. கிரியைகளால உன்னால என் குடும்பம் அழிக்கப்படாது, உன்னால என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீ திருட முடியாது, நீ பிளாக் பண்ண முடியாது, நீ ஆபத்தை விளைவிக்க முடியாது, உலகத்தின் பின்னாடி ஓட செய்ய முடியாது. நீ என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், என்னுடைய வீட்டில் உள்ள ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்னா, நிச்சயமாகவே உங்க வீட்டில் இருக்கிற தீய சக்தியுடைய கிரியைகள் அது சாம்பலாகி, அது இயேசுவின் நாமத்தினால அது பாதாளத்துக்குள்ள போகும். அது வரைக்கும் ஆண்டவர் அவருடைய ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகலன்னு வேதவசனம் சொல்கிறது. அவருக்கு தெரியும், நீங்கள் இங்கே ஜெபிக்க 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 அதோடைய கிரியைகள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, உங்கள் தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. அவர்களுக்குள்ள கிரியை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏற்ற நேரம் வரும் பொழுது அந்த கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு அது நரகத்துக்குள்ளே தூக்கி எறியப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல எப்படி விடுதலையோடு வருவார்னு தெரியாது, எந்த இடத்துல எப்படி உங்க மகா விடுதலையோடு வருவாங்கன்னு தெரியும், உங்க மகன் விடுதலையோடு வருவாங்கன்னு தெரியும். ஒரு அற்புதம் நடக்கும், ஓடி போவான், அந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான், உங்க சூழ்நிலைக்குள்ள இருக்க மாட்டான். நீங்க ஆகையால் உங்க ஜெபத்தை நீங்க மாத்துங்க. உங்களுடைய தேவனுடைய வல்லமையான வார்த்தையை நீங்க அறிக்கை செய்ய 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 தேவனுடைய மகிமையால நீங்க மூடப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தருடைய அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர். எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? ஆகையால் நீங்க தீங்கு நாளிலே அவைகளை நீங்க எதிர்க்கணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். சகலத்தையும் செய்து முடிச்சிடணும். நீங்க எதிர்த்தீங்க, உங்களுக்கு தான் ஜெயம் வரும், உங்களுக்கு தான் ஜெயம் வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடந்தே ஆகும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா எதிர்த்த நீங்க தோத்து போயிடுவீங்களா? எதிர்த்திருக்கீங்க நீங்க, பிசாசு தான் ஓடி போகணும். யார் ஜெயிப்பா? இயேசு உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா.
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நான் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. ஜெயம் நமக்கு தான். எந்தெந்த காரியத்தில் தடையா இருக்கிறதோ அந்த காரியத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த தடை உடையும். தேவ சித்தப்படி, தேவனுடைய வழி நடத்தலின்படி இந்த காரியத்தில் எனக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அதை தடை பண்ண பிசாசுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கல. என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், என் சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், வாக்கை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஆமென். கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி பிசாசின் தந்திரங்கள், இது நடக்காது, இது இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, இனி நீ வாக்குத்தத்தை நம்பி இருக்கிறியா, இது நடக்குமா என்று பயமுறுத்துவா, கலங்க செய்வா, அதற்கு அடையாளமே இல்லாதது போல உங்களை வைத்திருப்பானா. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும். அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையின்படி அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நம்மளை அவர் கழுவி அவருடைய பிள்ளையாக நம்மளை வைத்திருக்கிறார். அப்பொழுதே நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லியிருக்கார். அதே தேவன் தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார், பிசாசுகளை எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போவான் சொல்லி இருக்கிறார். அதே போல வாக்குத்தத்தம் கொடுத்த எல்லா காரியத்திற்கும் தட்டைகளை உடையம் இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிங்க, நீங்க விசுவாசித்து சொல்லுங்க, நடக்கும் சொல்லுங்க, நடக்கும். நல்லா இருப்பா, என் பிள்ளை நல்லா இருப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கும், எனக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், ஜெயம் உண்டாகும். சத்துருவின் தலை நசுக்கப்பட்டுச்சு இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தினால தடைகள் உடைவதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீங்க இதை சொல்லிட்டே இருங்க, உச்சரிங்க. இன்னைக்கு ஓடிட்டு இருக்கான், இன்னைக்கு நம்ம அதை எதிர்த்து இருக்கிறோம். இன்னைக்கு பேச 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 கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வர 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 பிசாசுடைய உள்ளம் அவன் என்ன செய்யறான், எரிச்சலா வந்து அவன் என்ன செய்வான், சாம்பல் ஆயிடுவான். செய்ய முடியாத அவன் நினைத்த காரியங்கள் நடப்பதில்லை இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுத்த நன்மைகள் உங்க வீட்டில் தங்கி இருக்கும். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, சோர்ந்து போகாமல் இருப்பதாக, வியாதி பலவீனம் விலக இயேசுவின் நாமத்தினால. எல்லா குழப்பத்தை உண்டாக்குற, மனதில் டிப்ரெஷனை உண்டாக்குற, வேதனையை உண்டாக்குற, ஆசீர்வாதத்தை செயல்படுத்த முடியாதபடி அடிமையாக வைக்க பார்க்கிற எல்லா அந்தகார சக்தியுடைய கிரியைகள் இன்னைக்கு அடிக்கப்பட்டு பாதாளத்துக்குள்ள போவதாக ஜீசஸ் நேம் இன்னைக்கு போகும். இயேசுவின் நாமத்தில் போ என்று சொன்னா எல்லா ஞாபகங்களும் கர்த்தரே தேவனும் என்று அறிக்கை செய்யும். எல்லா முழங்கால்களும் முடங்க. அது எதிர்க்கிற வேளையில உங்களை விட்டது ஓடி போக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அதனுடைய இடம் எங்க தெரியுமா, பாதாளம் தான். ஆகையால் உங்களுக்கு இருதயம் கலங்காது இருப்பதாக இதை எதிர்க்க கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து பாடல் பாடுங்க.
இயேசு உங்களுடைய பாதுகாப்பு, அரணான கோட்டையான பாடல்களை பாடுங்க. இரத்த கோட்டைக்குள்ள தேவன் நுழைய செய்கிற உன்னதமான பாடல்களை உங்கள் வீடுகளில் பாடுங்க. தேவனை மகிமைப்படுத்துகிற வல்லமையான துதியின் கம்பீர சத்தத்தை தேவனை உயர்த்தி கனப்படுத்துங்க, துதிங்க. செயல்பட 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 கட்டுகள் உடையும். பிரச்சனையே பார்த்து பேசிட்டு இருக்காதீங்க, பிரச்சனை எதிர்த்து நில்லுங்க. பிரச்சனையே பார்த்து சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனையை எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை அவன் ஓடி போத உங்க கண்கள் காண செய்வார். இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இன்று உம்முடைய வார்த்தையின் நிமித்தமாக அப்பா பிசாசுகளை எதிர்த்து நிற்கிற வல்லமையை அப்பா இந்த இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த வல்லமை வந்து இறங்குவதாக, அந்த வல்லமை வந்து இறங்குவதாக. ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கி, நீங்க தான் சொன்னீங்க பிசாசுகளை எதிர்த்து நில்லுங்க ஓடி போவான்னு. அந்த எதிர்க்கிற வல்லமையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க நாவை நீங்க பயன்படுத்தும் போது எல்லா தீயசக்தியுடைய கிரியைகளும் எதிர்க்கிற வல்லமைகளை நீங்க முறியடிக்கத்தக்க வல்லமை உள்ள தேவன் அவர்கள் மூலம் நீங்க கிரியை செய்யுங்க. தாவீதோடு இருந்து அப்பா நீங்க கிரியை செய்து கோலியாத்தை முறியடித்தது போல அவர்களும் அவங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா கிரியைகளும் முறியடிக்கத்தக்க வல்லமை உள்ள தேவனுடைய மகிமையான பிரசனம் அவர்களை மூடி மறைப்பதாக. தேவனுடைய வசனத்தால் மூடி அவர்களுக்குள்ள தேவனுடைய ஆளுகை என்னாலும் இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை கொடுத்தருளுங்கப்பா, சுகத்தை கொடுத்தருளுங்கப்பா. நன்மையும் ஆசீர்வாதம் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் காத்திருந்தார்களோ அது வருவதாக. தீமை அணுகாதபடி செய்யுங்க, தீமை நன்மையாக மாறுவதாக. இன் ஜீசஸ் நேம். ஒரு ஆத்மா அழிந்து போகாதபடி மீட்கப்படுவார்களாக. ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் ஜெபித்து முடிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.